ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன சண்டே இன்னைக்கு இந்த நவராத்திரியில் புரட்டாசி மாதத்தில் கிடைச்ச ஒரு பெஸ்ட் பிளெஸிங்னு சொல்லலாம். ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் ஓப்பனிங் கூடவே சத்யநாராயண பூஜையும் இங்கே வச்சுருந்தாங்க. முந்தின நாள் நைட் ஹோமம்கே போயிருக்க வேண்டியது, ஆனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நைட்டு போகாமல் காலையில் எந்த ஃபங்க்ஷனையும் மிஸ் பண்ணிட வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். போகும்போது அவசரத்தில் எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான பூ, துளசி இதெல்லாம் முந்தின நாளே வாங்கி வச்சுட்டேன். அப்படி இருந்தும் வாழைப்பழம் எனக்கு கிடைக்கல, பச்சையாக இருந்ததுனால மார்னிங் போகும்போது தான் வாங்கினேன். தேங்காய் வீட்டிலேருந்தே எடுத்துட்டேன். யூஸ்வலாக எந்த பூஜைக்கு நம்ம தேங்காய் கொண்டு போகிறதா இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி அந்த தேங்காயை ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டோம் அப்படின்னா தேங்காய் உடைக்கும் போது கரெக்டாக உடையும்னு சொல்லுவாங்க. சில சமயம் தேங்காய் சிதறின மாதிரி உடைஞ்சிச்சு அப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா தேங்காய் பர்ஃபெக்டாக உடையும். நான் போன ஏரியா 20-22 வருஷம் முன்னாடி என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆன இடம். டோட்டலாக ஏரியாவே சேஞ்ச் ஆனதை பார்த்து எனக்கே அப்படி ஒரு ஆச்சரியத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். பூஜைக்கான அலங்காரமே கண்குள்ளா காட்சியா இருந்துச்சு. பூஜைக்கு அப்புறம் நல்லா கிராண்ட் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போன ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்கு. ரொம்ப பெரிய கோயில். நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டிலேருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான். இதனால போக முடியலன்னு தெரில, மேபி நான் ட்ரை பண்ணவே இல்லையோ என்னவோ. ஆனால் அன்னைக்கு அங்கே கோயிலுக்கு போகிற அமைப்பு கிடைச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் க்யூவும் கூட, நவராத்திரி டைம் அப்படிங்கிறதுனால. ஆனால் அம்மனோட அலங்காரத்தை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நேரம் க்யூ வெளியே வெயிட் பண்ணது எதுவுமே மைண்டில் வரவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு 17-18 வருஷம் முன்னாடி ஒரு தடவை நான் போயிருக்கேன் பெங்களூர் வந்ததுக்கப்புறம். இந்த 23 இயர்ஸில் எனக்கு இதுதான் செகண்ட் சான்ஸ் இந்த கோயிலுக்கு போகிற கிடச்சிருக்கு. இந்த கோயிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்ருங்ககிரி சண்முகா டெம்பிள் இருக்குது. 6 முகத்தோட முருகர் இங்கே இருக்காரு. ஒரு சின்ன மலை உச்சி தான், ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது. கீழே சிவா டெம்பிள், மேலே முருகன் இருக்கிற மாதிரி. அங்கேயும் சூப்பரான தரிசனம். ஆக்சுவலாக ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு நான் என்னோட இன்னொரு தமிழ் ஃப்ரெண்டும் ஒரு ரீசனுக்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் ஏரியாவில் சின்ன சின்ன மாரியம்மன் கோயில்கள் கண்டுபிடிச்சுமே தவிர பெரிய அளவில் கோயில்கள் எல்லாம் எங்களுக்கு அப்போ ஐடியாவே இல்லை, அட்ரஸும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் சண்முகர் கோயில் மேலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு அழகான கோயில் தெரிஞ்சுது. கீழே பார்க்கும்போது தான் அது தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் டெம்பிள் அப்படிங்கிற தெரிஞ்சு அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். நவராத்திரி அலங்காரம் அங்கேயும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த கோயில்கள் எல்லாமே ராஜராஜேஸ்வரி நகரில் இருக்குது. பெங்களூரில் வேறு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒன் டே ட்ரிப்புக்கோ இல்லை ஊர்லேருந்து யாராவது வரும்போது எங்காவது கூட்டிகிட்டு போகலான்னு நினைப்பீங்க. ஆனால் பக்கத்தில் எதுவும் இருக்காது. இது ரிங் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஹாஃப் அ டேலேயே கூட பார்த்துடலாம், நல்லா பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பூஜை கோயில்கள்னு செம பாசிட்டிவ் வைப்ஸாக போச்சு இந்த நவராத்திரியில். சண்டே இந்த சத்யநாராயண பூஜையில் எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது உங்களோட குலதெய்வம் இதுதான் அப்படிங்கிற கரெக்ட் தகவல் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா சத்யநாராயண பூஜை செஞ்சா போதுமா, நாராயணனுக்குள்ள எல்லா அவதாரங்களும் இருக்கிறதுனால அந்த பூஜை உங்க குலதெய்வத்தை போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் வாங்கும்போது தான் தோணுச்சு, வெள்ளி கோல்டு விலையெல்லாம் இவ்வளோ ஹையாக போகும் அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் வெள்ளியில் சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஆகுது கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் கொடுக்க ஈஸியாக இருந்திருக்கும்னு.